10 நூல்கள் வெளியீட்டு விழா. பொறியாளர் தேவதாஸ் பணிநிறைவு மற்றும் அவர் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா நடந்தது. ஜெயராம் திருமண நிலையத்தில் நேற்று நடந்த விழாவில் முன்னாள் கண்காணிப்பு பொறியாளர் பக்கிரிசாமி வரவேற்றார். சுகுமாரன், சரசு ஞானசேகரன், விக்டோரியா ராஜ்குமார், கலாவதி பாஸ்கர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் தலைமை பொறியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் அனைத்துலக கட்டிடக்கலை பாதுகாப்பியல் வல்லுநர் தெய்வநாயகம் தமிழர் கட்டடக்கலை மேம்பாட்டு பணிகள் என்ற தலைப்பிலும், வழக்கறிஞர் கோவிந்தராசு தலைமையில் வழக்கறிஞர் ராமலிங்கம் நற்றமிழ் போற்றுதும் நட்பு போற்றுதும் என்ற தலைப்பிலும் பேசினார். பேராசிரியர் இளங்கோ வாழ்த்தி பேசினார். மயிலம் 20ஆம் பட்டம் பொம்புரம் ஆதீனம் சிவஞான பாலையா சுவாமிகள், அந்தோணிசாமி ஆகியோர் பொறியாளர் தேவதாசி எழுதிய காவடி சிந்து, அன்னை தெரேசா, பிள்ளை தமிழ், தொலைவில் ஒரு வீடு தூரத்தில் வீடு, தேவதாசு புழங்கதாதி, துள்ளி துள்ளி மறைந்த தமிழறிஞர்களும் மறையாத நினைவுகளும், கொழுக்கட்டை, கைத்தடி, கொஞ்சம் விருந்து கொஞ்சம் மருந்து ஆகிய 10 நூல்களை வெளியிட்டனர். தொடர்ந்து தமிழ் பாடத்தில் உயர் மதிப்பெண் பெற்ற 54 மாணவர்களுக்கு வெள்ளி நாணயம் மற்றும் சான்றிதழ், தலைமை ஆசிரியர்கள், தொகுப்பு நூல் கட்டுரையாளர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டன. ஜவுதீனன் பண்பி, சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் பதிவாளர் செல்வநாதன், ராமலிங்கம், சினிமா பாடலாசிரியர் பரிணாமன், பாவலர் பயிற்சி பட்டறை மன்ற நிறுவனர் இலக்கியன், முன்னாள் SP ரவிக்குமார், பால சீனிவாசன், எலும்பு மருத்துவ வல்லுநர் ராஜவர்மன், சோலையப்பன் உட்பட பலர் பங்கேற்றனர். பொறியாளர் தேவதாசி ஏற்புரை வழங்கினார். ஜெய் வினோத்குமார் நன்றி கூறினார்.